தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக லான்ச் ஆன டாப் 7 பெஸ்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ 20,000 பட்ஜெட்டில் ஒரு டாப் 7 ஃபோன்ஸ் பெஸ்ட்டான ஃபோன்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ரேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ 7th பிளேஸ் எது, 6th பிளேஸ் எது, 5th பிளேஸ் எது, ஃபஸ்ட் பிளேஸ் எது அப்படின்றது பலவிதமான கம்பேரிசன் அடிப்படையில் எது பெஸ்ட்டானது, எது அதுலேயே லீஸ்ட் ஆனது அப்படின்றது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த 20,000 பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தரவரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது OnePlusலேருந்து லான்ச் ஆகிருந்த OnePlus Nord CE3 Lite. ஸோ இது வந்து ஒரு 5G ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. இதில் 108 மெகா பிக்சலில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இதில் குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது LCD ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வர இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு AMOLED ஸ்க்ரீன், ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ குறைகள் இருந்தாலும் இது 7வது இடத்துல நம்ம வச்ச காரணம் இதோடைய பிரைசிங் தான். இது 17,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து OnePlus ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க, ஆக்சிஜன் வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். நம்மளோட தரவரிசையில் 6வது இடத்துல இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மியிலிருந்து ஜனவரியில் லான்ச் ஆன Note 13 5G ஃபோன். இதில் 108 மெகா பிக்சல் மற்றும் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் போன் பண்ணக்கூடிய ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒரு ஏசியில் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கூட வந்து இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் பண்ணுது. UFS 2.2 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஃபோன் 6வது இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர். இதில் மீடியாடெக் 6080 அப்படின்ற 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸஸ் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் நம்ம கம்பேரிசனில் இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவான ப்ராசஸராக வந்து இருக்குது. ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பட்ஜெட்லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இந்த ஃபோன் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்? ரெட்மி பிராண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேமரா உங்களுக்கு ஓகேவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த நம்முடைய தரவரிசையில் 5வது இருக்கிற ஃபோன் ரியல்மியோடைய Narzo 70 Pro 20,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. மீடியாடெக் 7050 அப்படின்ற ப்ராசஸர் 6 நானோமீட்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் UFS 2.2 இருக்குது. 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக் சைடில் இருக்குது. அதுவும் வந்து லேட்டஸ்டான கேமரா அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்தளவில் இதில் 50 மெகா பிக்சல் OIS சென்சர் இருக்குது. அது இல்லாமல் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமராவும் வந்து இருக்குது. இது இல்லாமல் 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து வந்துருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராசஸராகவும் இருக்குது. அதே நேரத்தில் டிஸ்பிளேயும் வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே, கேமராவுமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனும் இதே மாதிரி இன்னொரு ஃபோனும் இதுக்கு பக்கத்திலேயே வந்து இருக்குது. கொஞ்சம் இதோட கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த Realme 12 ஃபோன் வந்து 4வது இடத்துல நம்ம தரவரிசையில் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா ஸ்பெக்குமே சேம் தான் கிட்டத்தட்ட. பட் Realme 12 UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் ஸ்பெக்ஸ் பார்க்கறது ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. Realme 12 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டியா 600 அப்படின்ற அந்த சென்சர் வந்து சோனியோட வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் Narzo 70 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே சோனியுடைய IMX 890 அப்படின்ற சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த IMX சென்சரோட இந்த லைட்டியா சென்சர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்டான சென்சர். சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போதைக்கு வந்து Realme 12 இருக்க சில இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ட்ரைன் இஷ்யூ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதாவது கேமரா பர்ஃபார்மன்ஸ் லைட்டியா சென்சர் கொடுத்துருக்காங்க, பட் அதில் வந்து கேமராவில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது போல ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. அடுத்ததான் 3வது இடத்துல இருக்கிறது ஒரு மோட்டோ ஃபோன். லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட செப்டம்பர் 2023 லான்ச் ஆகிருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போவுமே வந்து காம்படிட்டிவாக இருக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம OnePlus Nord CE3 Liteல பார்த்தோம்னா அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் வந்து இருக்குது. UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. இதில் POLED அப்படின்ற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட AMOLED டிஸ்பிளே தான். அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமராவும் இருக்குது. அது இல்லாமல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. வேகன் லெதர் ஃபினிஷ் கூட வந்து கொடுத்துருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கூட வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இவ்வளவு இருக்கிறதுனால இது வந்து 3வது இடத்துல வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். இதோடைய பிரைசிங் இதில் அடுத்த ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு உங்களால் வந்து 12 GB ரேம் வந்து வாங்கிக்க முடியும். ரெட்மி Note 13 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 GB ரேம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும்.
இங்கே 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 12 GB ரேம் கிடைக்குது, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம தரவரிசையில் இருக்குது. அடுத்ததான் நம்மளுடைய தரவரிசையில் 2வது இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோவுடைய போவா 6 5G அப்படின்ற ஃபோன் தான். ஸோ டெக்னோ பிராண்டை இங்கே கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த தடவை வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த தரவரிசையில் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் அவங்க கொடுத்துருக்க அந்த டிஸ்பிளே வந்து நார்மலாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. கேமரான்னு பார்க்கும்போது இங்கே ரியர் சைடில் 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ரன் ஆகுது. இதில் NFC சப்போர்ட் முக்கியமாக வந்து இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இருக்க வேற எந்த ஃபோன்லையும் இல்லாத ஒரு முக்கியமான சப்போர்ட் இந்த ஃபோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டரும் இருக்கு. ரெட்மி ஃபோன்ஸ்லாம் IR பிளாஸ்டர் கொடுப்பாங்களா, அதுவும் வந்து இருக்குது. 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஹையஸ்டான பேட்டரி டெக்னோ போவா 6 ப்ரோல தான் வந்து இருக்குது. இது இல்லாமல் 70 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த செக்மெண்ட்ல ஒரு ஹையஸ்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடயே எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா வந்து இருக்குது. டெக்னோ போவா 6 ப்ரோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நீங்கள் நத்திங் ஃபோனில் இருக்கிற மாதிரி அந்த ஆர்க் LED எல்லாம் கொடுத்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெக்கி ஃபீல் கொடுக்குற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஏன் முதல் இடத்துக்கு போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் 6080 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டர் தான் பில்ட் ஆகப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை விட காம்படிஷனில் இருக்கிற வேற ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் பெட்டரான ப்ராசஸரோட இருக்கிறதுனால இது வந்து ப்ராசஸர் வைஸ் கொஞ்சம் கீழே தான் காம்படிஷனில் பார்க்கும்போது. மிச்சப்படி எல்லாத்துலேயுமே டாப்பாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். 20,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் மற்றும் 256 GB ஸ்டோரேஜும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா நம்ம தரவரிசையில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபோனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம தரவரிசையில் முதலிடத்தை பிடிச்சிருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவோவுடைய T3 5G. இந்த பிராண்டில் இருக்கிற IQ Z9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஃபோன் தான். ரெண்டுமே மாற்றம் கிடையாது, பிராண்டு பேர் மட்டும் தான் வேற அப்படின்றதுனால ரெண்டு ஃபோனுமே முதலிடத்தில் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இதில் மீடியாடெக் 7200 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் விவோ T3கோ இல்லை IQ Z9கோ வந்து மூவ் ஆகலாம். இதெல்லாம் 8 GB ரேம் மற்றும் 128 GB ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. UFS 2.0 இருக்குது, LPDDR4X ரேம் இருக்குது, 6.67 இன்ச்சில் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 50 மெகாபிக்சல் OIS கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா சப்போர்ட்டும் வந்து இருக்குது. Android 14 இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அல்ட்ரா ஸ்டேபிளான 4K வீடியோ நம்மளால எடுக்க முடியும். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுயல் ஸ்டீரியோ சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது நம்ம போவா 6 ப்ரோ அது மாதிரி கொஞ்சம் அதுக்கு உள்ள மாடல்ஸோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கம்மி தான், பெரிய லெவலில் கிடையாது. பட் நம்ம இதை முதலிடத்துக்கு கொடுத்தது காரணம் இதில் இருக்கிற அந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற வேற எந்த ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹையான ப்ராசஸர் வந்து யாருமே வந்து கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட 20,000 பட்ஜெட்டுக்கு நீங்கள் 8 GB ரேம் மற்றும் 128 GB ஸ்டோரேஜோடைய விவோ T3 5G ஃபோனை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த ஃபோன்ஸ் வர்ற வரைக்கும் என்னை பொறுத்தளவுல இந்த ஃபோனில் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த தரவரிசை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன்ஸையும் இது பெஸ்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு காமனாக மட்டும் சொல்லிட்டு போகாமல் அது எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பின்னாடி ரொம்பவே ரிசர்ச் ஒர்க் பண்ணி இதை உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வேலைகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே வந்து ஒரே ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.